சிவகார்த்திகேயனோட 25வது திரைப்படமான பராசக்தி திரைப்படம் வருகிற 10ஆம் தேதி திரைக்கு வருகிறது. சுதா கொங்கரா இயக்கியிருக்கும் இப்படத்துல ரவி மோகன் வில்லனாக நடித்திருக்கிறார். ஸ்ரீலீலா, அதர்வா ஆகியோரும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. ஜி.வி. பிரகாஷ் குமார் இசையமைக்கும் 100வது திரைப்படம் இது. இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை சாய்ராம் கல்லூரியில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வருகிறது. படக்குழுவினர், சிறப்பு விருந்தினர்கள் என பலரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார்கள். நிகழ்ச்சியில ரவி மோகன் பேசுகையில ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும், ஹாப்பியா சொல்லுங்க, ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன். இந்த ஆண்டின் தலை சிறந்த படமா இது மாறும்னு கண்டிப்பா எங்களுக்கு தெரியும். எஸ்கே எவ்வளவு கடின உழைப்பு போட்டிருக்காரு, இங்க இருந்து அங்க வரைக்கும் வந்திருக்காருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அவரோட ரசிகர்கள் இதே மாதிரி அவர் கூட ஒட்டிக்கிட்டே இருங்க. ஜிவி, இது 100ன்னு நினைக்காதீங்க, இதை முதல் படம்னு நினைச்சுக்கோங்க. இன்னும் 100 படம் நீங்க பண்ணணும். இந்த படத்துல ஒரு தீயை அழிக்கணும்னு நான் முயற்சி பண்றேன். ஆனா இந்த தீயை வெளியே சில பேர் அழிக்க பாக்குறாங்க. இந்த படம் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான். இந்த படம் சுயமரியாதையை காப்பாத்துறத பத்தின படம். என் வாழ்க்கையில் நானும் சுயமரியாதை திரும்ப பெறுவதற்கு போராடினேன். எல்லோருக்கும் ஒன்று சொல்றேன், சுயமரியாதையை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. இது பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.